தமிழகத்தில் கலந்தாய்வு மூலம் பணியிடை மாற்றம் பெறும் ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் குறைந்தது 6 ஆண்டுகள் கட்டாயம் பணிபுரிய வேண்டும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த அரசாணைக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அதில் மாவட்டம் விட்டு மாவட்டம் பணியிட மாற்றம் நடத்திய பின் மட்டுமே பதவி உயர்வு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் மாவட்டங்களில் மாறுதல் பெறும் ஆசிரியர்கள் குறைந்தது 6 ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட இடங்களில் பணிபுரிய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முந்தைய கலந்தாய்வில் இடமாறுதல் பெற்றவர்கள் அடுத்த கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது என்றும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசாணைக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. புதிய வழிமுறைகளை எல்லாம் நடைமுறைகளை எல்லாம் கொண்டு வந்து ஆசிரியர்களை மேலும் சிரமத்திற்கு ஆட்படுத்தாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி மிக விரைவாக உடனடியாக பள்ளிக்கல்வித்துறையிலும் தொடக்க கல்வித்துறையிலும் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வினை ஒளிவு மறைவின்றி நடத்திட வேண்டுகிறோம்.